பார்த்துக்கங்க ஆடிப்பேட்டணி கொல்லிமலையில் டிராஃபிக்கை. பாருங்க பின்னாடி எவ்வளோ டிராஃபிக், முன்னாடி எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு. கீழே போட்டு நடந்து போயிருந்தா கூட போயிட்டேன். அதுக்கு என்ன பண்ணுறதுங்கன்னே வச்சுட்டு வரியா வண்டியை, யாராவது குத்திடுவாங்க. இங்கெல்லாம் புது கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒடுக்காக்கி தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பார்த்துக்குங்க. இருங்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம் அந்த டிராஃபிக் கிளியர் ஆகிறதுக்கு. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்னு. பார்த்தீங்களா, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் முன்னாடி பின்னாடி டிராஃபிக்காக இருக்குது. நடுவில் வந்து மாட்டிக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸாக இங்கே தான் நிற்கிறோம். இன்னும் ஒரு 1/2 hour ஆகுமான்னு தெரியல. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் தானே வரும். அங்கே 200 மீட்டர் தான் வரும். 200 மீட்டர் கூட வருமானு தெரியல. மேலே தெரியுது பாரு, 200 மீட்டர் தான் வரும். 100 மீட்டர் தான் வருமா? இந்த 100 மீட்டரை கடந்து போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுமா? நானுமே இறங்கி போய் கிளியர் பண்ணிட்டு வரட்டுமா? நான் இறங்கி இப்போ டிராஃபிக் போலீஸை மாறிடலான் இருக்கேங்க. ஏடா போய் கிளியர் பண்ணிட்டு வரட்டுமா? இப்போ சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. இருங்க பார்ப்போம் நீ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. சாயங்காலம் வரைக்கும் இங்கேயே உட்காந்துருக்க மாதிரி ஆயிட போகுது. இன்ச்சாக நகர்ந்தா கூட பரவாயில்ல, ஒரு இன்ச்சு கூட நகராமல் நிற்கிறாங்களே. இருங்க நம்ம இறங்கி போய் என்ன கதைன்னு பார்த்துட்டு வருவோம். வாங்கடா இறங்கி போய் என்ன கதைன்னு பார்க்குறேன். நான் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. போய் பார்ப்போம். யாருமே நகராமல் நிற்கிறாங்க. என்னண்ணா இதோ பார்க்குறேண்ணா. யாருக்கோ டிரைவிங் தெரியலையா, வாங்க நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம். இல்லைனா நம்ம வாங்கி ஓட்டுவோம். யாரோ ஒருத்தராக தான் டிராஃபிக் ஆகி நிற்கும் போலங்க. எங்க முன்னாடி வர இடமே இல்லைங்க, எப்படிங்க போவாங்க? டூ வீலர் காரங்களால தாங்க இவ்வளோ பிரச்சனை. இங்கே பாருங்க எல்லாம் ஏறி ஏறி வந்து வர்றதுக்கே இடம் இல்லைங்க. ஒரு போலீஸ் மட்டும்தாங்க இருக்காங்க இங்கே. அவங்க ஒருத்தர் தாங்க இருக்காங்க. மற்ற எல்லா இடத்துலையும் கொல்லிமலையில் போலீஸ் அதிகமாக போட்டிருக்காங்க. பட் இங்கே மட்டும் ஒருத்தர் மட்டும்தாங்க இருக்காங்க. ஒரு இடத்துல டிராஃபிக்காக இருக்குன்னா டூ வீலர்காரங்க முன்னாடி ஏறி ஏறி போகாதீங்க. போனால் பின்னாடி இருக்கவங்க வந்து இப்படி தான் நிற்கிற மாதிரி இருக்கும். ஆப்போசிட்டில் வரவங்க எப்படி வருவாங்க? இருங்க பார்ப்போம் இனி எவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்கிதுன்னு. இங்கே பாருங்க டூ வீலரில் இருக்கவங்க எல்லாம் ஆப்போசிட்டில் ஏறி வந்துட்டாங்க. அதனால தாங்க இவ்வளோ டிராஃபிக்கு. கார் வர்றதுக்கே இடம் இல்லை. எல்லாரும் வண்டியே ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஆஃப் பண்ணிட்டு சும்மா நிற்கிறாங்க. இதுக்கு
பாதி ரோடு மாறி வந்துருந்துருக்கலாம். நோ அங்கே முன்னாடி போவாதீங்கண்ணா, இடம் வேணா கோயிலில் போயிட்டு இப்படி சொல்லி கேட்காம போனால் என்னங்க பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், ஒரு 300 மீட்டருக்குள்ளே தானே இருக்கும் பாருங்க. 2 வீலரில் இப்படி ஏறி வரனால தாங்க இவ்வளோ டிராஃபிக் ஆகிற மெயின் ரீசனே. பாருங்க, நடந்து போகிறதுக்கே இடம் இல்லை. இந்த பாருங்க இருங்க சொல்லி பார்ப்போம். 2 வீலர் அப்படியே கொஞ்சம் ஓரமாக இல்லைங்க, நாங்கள் 2 வீலர் போகிறதுக்கு இடம் கிடையாது. யாரையுமே சொல்லி கேட்க மாட்டாங்கங்க. தலைவரோட ஜாலியாக பாட்டு போட்டு உட்காந்துருக்காரு பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 200 மீட்டருக்கு மேலே நடந்து வந்துட்டோங்க. அதிகமாக நம்ம கைஸ் எப்போ வருவாங்கன்னா இன்னும் ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேங்க அவங்க வர்றதுக்கு. அவங்க இன்னும் ஒரு 300 மீட்டருக்கு அந்த சைடு நிற்கிறாங்க. நம்ம இறங்கி வந்துட்டோம். ஒரு 300 மீட்டருக்கு டிராஃபிக்காக இருக்குக்கா. போலீஸ் இங்கே இருப்பாங்களாட்டுக்குங்க, ஆனால் அங்கே தான் இல்லை. இங்கே பாருங்கள், ஆடே அப்பா, எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் இருக்க மாட்டேங்குங்க. பாருங்கள், அங்கே வரைக்கும் இருக்குது. பார்த்துக்குங்க, ஆடித்தனட்டு கொல்லிமலை வந்தீங்கன்னா இப்படி தான் நிற்கணும்.